நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கற்பனைகளை கவனித்தல் நலம். ஏசாயா 48:18 என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கடந்த 6 நாட்களில் 6 வித நல்ல தீர்மானங்கள் பற்றி பார்த்தோம். முதலாவதாக, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வோம். இரண்டாவதாக, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். மூன்றாவதாக, வேதம் நமக்கு நலம். நான்காவதாக, தாழ்மை நல்லது. ஐந்தாவதாக, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆறாவதாக, பூர்வ பாதைகள் நல்லது. இன்றும் 7ஆவதாக, தேவனுடைய கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். தேவன் நமக்கு விதிக்கிற கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். நிபந்தனை இல்லாத அன்பும் நிரந்தரமான அன்பும் செலுத்துபவர். ஆனால் நியாயமாய் நடக்கவும் நீதியை செய்யும்படி நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டு கற்பனைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு கற்பனைகளுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இங்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே சுவிசேஷத்திற்கு நாம் திரும்பக்கூடாது என்று கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் ஒன்றும் சொல்லாதிருக்கவும் வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படி சபை கூடி வருதல் நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிறருக்கு விரோதமான பொய் சாட்சி சொல்லாதிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு கற்பனையின்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் நாம் சொல்லுவோம். அப்பொழுது நதியை போன்ற சமாதானமும் அலைகளை போன்று நம் நீதியும் நிறைவாக இருக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்முடைய கற்பனைகளை கவனிக்கிறது நலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.